நான் வேலூர்ல என்னுடைய நண்பர் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி அவர்களுடைய மகன் உடல்நிலையை பற்றி விசாரிக்கிறேன். அவர்கிட்ட பெட்டராயிட்டு கண்டிப்பாக கூடிய விரைவில் குணமாகிவிடுவார். மிகச்சிறந்த ஒரு ஆஸ்பத்திரி நிர்வாகத்தின் கீழே அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்காரு நல்லபடியாக. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ஸோ நமக்கு எப்போதுமே சந்தோஷத்துல ஒரு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம அந்த அவங்களோட பங்கெடுக்கிறத விட அவங்க கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும்போது நம்மளுடைய ஒரு ஆதரவை தெரிவிக்கிறது ரொம்ப சிறந்த குணம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன். கடவுள் அருளால நல்லபடியாக அவர் மீண்டு நல்லபடியாக வந்துடுவார். இதுக்கப்புறம் நீங்க எது கேட்டாலும் அண்ணாமலை கஷ்டம் அவராலேயே வந்தது. அது கடப்பாரி எடுத்து அவரே கூட்டிக்கினார். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சாதான் அவருக்கு திருந்த வாய்ப்பு உண்டு. அண்ணாமலை திருந்தினான்னு திருந்தாத எனக்கு தமிழ்நாட்டு பிஜேபி மொத்தமா 40க்கு 0 கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அதுல 13 இடம் டெபாசிட் வேற போயிடுச்சு. நான் 2வது இடத்துல இருக்கிறேன், 3வது இடத்துல இருக்கேங்கிறதுனால பாராளுமன்றத்தில் தரையில உட்காந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் படியில உட்காந்துக்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஓட்டுல தோற்றாலும் தோல்விதான். இந்த தேர்தல் 6 மாசம் முன்னாடியே சொன்னேன். கலைஞருடைய 100ஆண்டு விழா முடிந்து அந்த கொண்டாட்டத்துல அவருடைய 101வது பிறந்தநாள் மிகப்பெரிய அளவு திமுக கொண்டாடக்கூடிய மாதிரிதான் இருக்குங்க. அதே மாதிரிதான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஒரு அடிப்படை. தேர்தல் என்பது அது ஒரு கூட்டணி, மேத்தமெட்டிக்ஸ். அந்த கூட்டணியை கலையாமல் உடையாமல் சிதறாமல் ஸ்டாலின் அவர்கள் பார்த்து கொண்டார். அரசனுடைய சாதனைகள் அது எல்லாமே சேர்ந்து என்னாச்சு, அப்படியே